உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள், துதியை திரி, உத்திராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நற்செயல், ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பொறாமை, துலாம் சிக்கல், விருச்சிகம் முயற்சி, தனுசு பக்தி, மகரம் பணிவு, கும்பம் விவேகம், மீனம் தனம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேய்பிறை அஷ்டமி. இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னுக்கும் நான் இந்த டேட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஐயா நீங்கள் சொன்னதை நாங்கள் எழுதி வைக்கல ஐயா, தவற விட்டுட்டோம், அதனால் இன்னொருக்கா சொல்லுங்கோன்னு சொன்னதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சி நடக்குது. நான் வருஷம் தமிழ் சித்திரை வருஷம் பிறந்தோனையே இந்த தமிழ் ஆண்டில், தமிழ் பராபவ வருஷத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிகளை பற்றி, என்னென்ன அஷ்டமி அதனுடைய விசேஷங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். இன்னொருக்கா சொல்லுறேன். இப்போ 5ஆம் மாதம் 9ஆம் தேதி சதாசிவாஷ்டமி அது முடிஞ்சுது. 6ஆம் மாதம் 8ஆம் தேதி அது பகவதாஷ்டமி, அதிக பகவதாஷ்டமின்னு சொல்கிறது, அதுவும் முடிஞ்சுது. இனி வரக்கூடியதை நான் சொல்கிறேன். 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026. இப்போ 7ஆம் மாதம் 2ஆம் தேதி இன்றைக்கு. 6ஆம் தேதி 8ஆம் மாதம், 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை நீலகண்டாஷ்டமி என்று ஒரு தேய்பிறை அஷ்டமி வருது. அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு பேர் நீலகண்டாஷ்டமி. கல்வியில் மேன்மை கிடைப்பதற்காகவும் சகல துறைகளில் வெற்றி கிடைப்பதற்காகவும் அந்த நீலகண்டாஷ்டமி விரதம் இருந்து பைரவரையோ சிவனையோ வழிபடலாம். 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026, 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை ஸ்தானு அஷ்டமி என்ற ஒரு அஷ்டமி வருது. லக்ஷ்மி கடாட்சம், விஷபயம் நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ஸ்தானு அஷ்டமி விரதம் இருந்து சிவனை வழிபட்டார். 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026, இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை சம்புகாஷ்டமி என்று பெயர். சம்புகாஷ்டமி ஆயுள் விருத்தி, தாய் தந்தையர்க்கு செய்த பாவங்கள் நீங்கும், ஆயுள் விருத்தி கிடைக்கும், தாய் தந்தையருக்கு செய்த பாவங்கள் நீங்கும். 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2026
முதலாம் திகதி 1ஆம் திகதி 11ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வராஷ்டமி. ரொம்ப விசேஷம். ஈஸ்வராஷ்டமின்னு வருது. சகோதர பகை நீங்கும், கைலாச பதவி கிடைக்கும். கைலாச பதவியை விட வேற என்ன இந்த உலகத்தில் இருக்குது? நாங்கள் இறந்ததுக்கு பிறகு கைலாச பதவி கிடைக்கும். ஈஸ்வராஷ்டமி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சகோதர பகை நீங்கும். முதலாம் திகதி 12ஆம் மாதம் 2026 இந்த வருஷம் 2026 12ஆம் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரத்திராஷ்டமி என்று வருது. கால பைரவாஷ்டமி என்றும் இதை சொல்லலாம். ரத்திராஷ்டமி கால பைரவாஷ்டமி என்றும் சொல்லலாம். 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை கால பைரவாஷ்டமி. தன வரவு, காசு வரணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு தன வரவு. கோபத்தினால் செய்த பாபங்கள் நீங்கும். இந்த அஷ்டமி விரதம் இருந்த காலபைரவாஷ்டமி விரதம் இருந்து சிவனை அல்லது பைரவரை வழிபட்டால் கோபத்தினால் செய்த பாவம் நீங்கும், தனவரவு உருவாகும். கடைசி அஷ்டமி இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆங்கில வருஷத்தில் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 புதன்கிழமை. 30ஆம் திகதி 12ஆம் மாதம் 2026 புதன்கிழமை சங்கராஷ்டமி. ரொம்ப விசேஷம். சங்கராஷ்டமி வருது. தொழில் விருத்தி அடையும், பாபங்கள் நீங்கும். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்களை எல்லாம் நீக்கக்கூடியது சங்கராஷ்டமி. 29ஆம் தேதி ஜனவரி 2027 அடுத்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு 2027 ஜனவரி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேவதேவாஷ்டமி என்ற ஒரு ரொம்ப விசேஷமான காலம். தேவதேவாஷ்டமி. மனப்பயம் நீங்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உயர்வு கிடைக்கும். 28ஆம் திகதி 2ஆம் மாதம் 2027 28ஆம் திகதி 2ஆம் மாதம் 2027 அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகேஸ்வராஷ்டமி என்ற ஒரு அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி தினத்தில் மகேஸ்வராஷ்டமி வருது. போட்டியில் வெற்றி. விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் போட்டியில் வெற்றி. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் இந்த விரதம். 30ஆம் திகதி 3ஆம் மாதம் 2027 30ஆம் திகதி 3ஆம் மாதம் அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரியம்பகாஷ்டமி. திருமண தடை நீங்கும். திருமணமாகாத பெண்கள் அல்லது திருமணமாகாத ஆண்கள், திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தினால திருமணம் இழுபறியாக இருக்குது, ஜாதகத்தில் நாக தோஷத்தினால செவ்வாய் இழுபறி, பித்ரு தோஷத்தினால திருமணத்தில் இழுபறி, களத்திர தோஷத்தினால திருமணத்தில் பிரச்சனை, மாங்கல்ய தோஷத்தினால திருமணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திரியம்பகாஷ்டமி திருமண தடை நீங்கும். யம பயம் போகும். இப்போ பார்த்தாலும் செத்துருவனோன்ற ஒரு பயம், யமன் வந்துடுவானோன்ற ஒரு பயம், இந்த மரணத்தை பற்றி பயம், மரண பயம், இதைத்தான் யம பயம் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மரண பயம் நீங்கும். ஆயுள் விருத்தி ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது பராபவ வருடம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். தேய்பிறை அஷ்டமி 7.5 சனி சரியில்லை என்றால் நாங்கள் தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை வழிபாடு செய்வது சிறந்தது. எனக்கு அட்டமத்து சனி வந்துட்டு, 7.5 சனி வந்துட்டு, கண்டச்சனி வந்தது, அர்த்தாஷ்டம சனி வந்துட்டுது, அல்லது சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, ஜாதகத்தில் சனீஸ்வரன் நீசப்பட்டுட்டார், சனீஸ்வரனால் எனக்கு மாங்கல்ய தோஷம் வந்துட்டு, சனீஸ்வரனால் எனக்கு களத்திர தோஷம் வந்துட்டு, சனீஸ்வரனால் எனக்கு புத்திரு தோஷம் வந்துட்டு, புத்திர தோஷம் வந்துட்டு, சனீஸ்வரனால் எனக்கு பித்ரு தோஷம் வந்துட்டு, இந்த மாதிரி சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேய்பிறை அஷ்டமி
கால பைரவரை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து வந்தால் சனீஸ்வரனால் வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போகும். கால பைரவர் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு மிளகு தீபம் எள்ளு தீபம் ஏற்றுற மாதிரி கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். பூசணிக்காயை வெட்டி அதுக்குள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். தேசிக்காயை வெட்டி நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். தேங்காயை உடைத்து 2 தேங்காய் பாதிக்குள்ளேயும் நல்லெண்ணெயை ஊற்றி திரிய போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். பலவிதமான வழிபாடு இருக்குது. தேய்பிறை அஷ்டமி காலபைரவருக்கு மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் வழிபடக்கூடிய அற்புதமான நாள். தேய்பிறை அஷ்டமி அன்று காலை பொழுதில் சிவபெருமானையும் மாலை பொழுதில் காலபைரவரையும் வழிபடுவது சிறப்பு என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஈஸ்வராஷ்டமி, மகேஸ்வராஷ்டமி, அந்தந்த அஷ்டமி திதிகளை எழுதி வச்சு கொண்டு அன்றைய தினம் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.